நான் யூஸ்வலாக என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் போய் முடி வெட்டுவேன். ஏன்னா அங்கே தான் என்னால் ராஜா பகவத் மாதிரி உட்கார முடியும். அவன் வீட்லேயே ஒரு மினி சலூனே வச்சுருக்கான். முடி வெட்டுறப்ப நீங்கள் இதை ரொம்ப கவனிச்சே ஆகணும். ஒரு சைடு மட்டும் க்ளீன் ஷேவ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஒரு சிறுவன் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலில் நபிகள் நாயகம் முன்னாடி வந்தார். அப்போ நபிகள் நாயகம் ஒரு பக்கம் மட்டும் முடியை வைத்து ஒரு பக்கம் மலிப்பதை தடை செஞ்சாங்க. ஏன்னா நபிகள் நாயகம் பொதுவாக பிற மத கலாச்சாரத்தை தடை செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. அந்த காலத்தில் மற்ற வழிபாடு சடங்காகவே ஒரு பக்கத்தை மலித்துட்டு ஒரு பக்கம் முடி வைக்கிறது ஒரு முறையாக இருந்தது. அந்த மாதிரி முடி வெட்டுற முறையை டான்ச்சர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அல் கஸாவை இப்போ நவீன முறையில் நிறைய மக்கள் இன்னும் கவனிக்காமல் முடி வெட்டிட்டு தான் இருக்காங்க. இஸ்லாமில் ஒன்று மொட்டை அடித்தா முழுமையாக அடிக்கணும், இல்லை முழுமையாக முடி வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீசையை கத்தரிங்கள், தாடியை வளர விடுங்கள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீசையை உதடில் படாத மாதிரி கத்தரிச்சிடணும். ஸோ ஃபைனலாக ஹேர் கட்டை முடிச்சுட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன்.